எண்ணெய் கத்திரிக்காய்னு பேர் வச்சிட்டோம்னா அதிகமா எண்ணெய் ஊத்தணுமா என்ன? அளவா சேர்த்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, அசத்தலா இருக்கும். பிஞ்சு கத்திரிக்காய 1/4 கிலோ வாங்கி இந்த மாதிரி கட் பண்ணி புழு எதுவும் இல்லாம இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் எண்ணெயில கத்திரிக்காய கலர் மாற வதக்கி எடுத்துக்கிறேன். அதே பேன்ல ஒரு டீஸ்பூன் மிளகு சீரகம், ஒரு டீஸ்பூன் வரமல்லி, ஒரு டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு வாசனை வர வறுத்துக்கோங்க. கூடவே 10 பல்லு பூண்டு, இஞ்சி, 3 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு கை சின்ன வெங்காயம், 2 தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி அதிகம் சேர்த்து புளிய கம்மி பண்ணிடுங்க, டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். எல்லாம் நல்லா வதங்கின பிறகு 1/4 மூடி தேங்காவையும் போட்டு வதக்கிட்டு 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், மஞ்சள் தூளையும் போட்டு வதக்கிட்டு நல்லா அரைச்சு வச்சுக்கோங்க. அவ்வளவுதான், குயிக்கா குழம்பு ரெடி பண்ணிடலாம். எண்ணெயில வெந்தயம், வரமிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சமா வெங்காயம், 10 பல்லு பூண்டையும் போட்டு வதக்கிக்கோங்க. வதக்கி வச்சிருக்கிற கத்திரிக்காய், அரைச்சு வச்சிருக்கிற மசாலாவையும் சேர்த்துட்டு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளிக்கரிசல் தண்ணியை ஊத்திக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கோங்க. இந்த குழம்பு கெட்டியா இருந்தாதான் நல்லா இருக்கும். நாம போட்ட பூண்டு வெந்து வந்து கொஞ்சமா எண்ணெய் கசிஞ்சாலே போதுங்க, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. 2-3 நாளைக்கு வச்சு சாப்பிடலாங்க. டேஸ்ட் கூடிக்கிட்டே இருக்கும். அப்பளத்தோட சாப்பிடுங்க.